السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين، أما بعد. اللهم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. ربي زدني علما سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. அன்பார்ந்த எனதருமை இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹுடைய பேரருளால் பெறும் கிருபையினால் ஃபஜ்ருடைய தொழுகை நிறைவு செய்துவிட்டு அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அருமையான சூழலை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மீண்டும் நமக்கு வழங்கியிருக்கிறான். இது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வழங்கக்கூடிய மிகப்பெரிய அருள்கொடை. இந்த அருள்கொடைக்காக முதலாவதாக நாம் அல்லாஹ்விடத்தில் நன்றி செலுத்திக் கொள்வோம். அல்ஹம்துலில்லாஹ். எல்லாமல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த அருளை மரணம் வரை நமக்கு வழங்குவானாக. நாம் வாழ்க்கையில் செய்த எல்லா பாவங்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மன்னிப்பானாக, மறைப்பானாக. இந்த உம்மத்தில் நிலவக்கூடிய கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள், சோதனைகள் அனைத்தையும் நீக்கி கண்ணியம் மிகுந்த சமுதாயமாக எல்லாமல்ல அல்லாஹ் இந்த சமுதாயத்தை ஆக்கி அல்புரிவானாக. அன்பிக்கினே எல்லாமல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, சென்ற வாரத்திற்கான முன்வாரமாக நாம் இறுதி வகுப்பாக சொர்க்கத்தின் ஒரு வகுப்பை நாம் பார்த்தோம். 12வது வகுப்பாக அஸ்ஹாபுல் மைமனா அஸ்ஹாபுல் யமீன், வலதுபுறவாசிகள். அந்த மஹ்ஷர் மைதானத்தில் அஸ்ஸாபிகூன் அஸ்ஸாபிகூன், முந்தியவர்களுக்கு பிறகு அல்லாஹுவால் கண்ணியப்படுத்தக்கூடிய ஒரு மிக உன்னதமான கூட்டம் அஸ்ஸாபிகூனுக்கு பிறகு அஸ்ஹாபுல் யமீன், வலதுபுறவாசிகள். அந்த மஹ்ஷரில் அல்லாஹ் அழைப்பு கொடுப்பான், வம்தாசுல் யௌம ஐயுஹல் முஜ்ரிமூன், பாவிகளே நீங்கள் நல்லவர்களிடத்திலிருந்து பிரிந்து விடுங்கள் என்று அல்லாஹுடைய ஒரு அழைப்பு அந்த மஹ்ஷர் மைதானத்தில் விடப்படும். பாவிகளெல்லாம் ஒன்று சேர இருக்கும் பொழுது அல்லாஹ் அதையெல்லாம் பிரிப்பான். அந்த பிரிப்பில் வரக்கூடிய மிக பெரும்பாலான மக்கள் தான் அஸ்ஹாபுல் யமீன் என்கிற வலதுபுறவாசிகள், வலது பக்க கூட்டம். அஸ்ஸாபிகூன் அஸ்ஸாபிகூன், இவர்களுக்கு விசாரணை இல்லை, கேள்வி கணக்கு இல்லை. இவர்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஷஃபாஅத்திற்கு பிறகு பாபுல் ஐமன் என்கிற வாசல் வழியாக கூட்டம் கூட்டமாக சொர்க்கம் செல்வார்கள். இந்த அஸ்ஹாபுல் யமீன் இவர்கள் மஹ்ஷர் மைதானத்தில் இருப்பார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவரை விசாரணை செய்வார். இந்த கூட்டத்தை அல்லாஹ் விசாரணை செய்வார். அந்த விசாரணை எப்படி இருக்கும் என்று அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 வகையாக சொன்னார்கள். ஒரு வகையான விசாரணை என்பது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவரை அழைத்து அவர்களுடைய ஏட்டை அல்லாஹ் கொடுப்பான். அவர்கள் பிறக்கும் பொழுது அல்லாஹுவால் கழுத்தில் தொங்கவிடப்பட்ட ஏடு, அந்த ஏட்டில் இவர்களுடைய நன்மைகள், இவர்களுடைய தீமைகள் என்று கிராமன் கேத்திபீன், கண்காணிப்பாளர்களை கொண்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை முழுவதையும் பதிவு செய்து வைத்திருக்கிறார். அப்போ அல்லாஹ் அந்த ஏட்டை போடுவான். ஃபைதா சுஹ்ஃபு நுஷ்ரத், விரிக்கப்பட்ட விசாலமான ஒரு ஏடு, அது அவனுடைய ஏடு. அதில் இவனுடைய நன்மைகள், தீமைகள் என்று எல்லாம் எழுதப்படும். அல்லாஹ் சொல்வான், இதை அல்லாஹ் கொடுப்பான். வலது கையில் இதை பெறக்கூடியவர் மிக சந்தோஷம் அடைவார்கள். அஹ்லு ஸஆதா, வெற்றி கொண்ட மக்கள். வலது கையில் அந்த ஏட்டை பெற்று வயன்கலிபு இல அஹ்லிஹி மஸ்ரூரா, தன்னுடைய குடும்பத்தின்பால் திரும்புவார் மகிழ்ச்சி பெற்றவராக. அந்த ஒரு வலது கரத்தில் அந்த ஏட்டை பெற்ற உடனே சந்தோஷத்தின் உச்சத்தில் அவர் அந்த ஏட்டை தூக்கி மக்களுக்கு மத்தியில் காண்பிப்பார். குறிப்பாக தன்னுடைய குடும்பத்திடத்தில் அதை சொல்லுவார். அல்லாஹுவால் நான் இன்றைய தினம் வலது கையில் ஏடு கொடுக்கப்பட்டிருக்கிறேன் என்பதாக ஒரு சிறந்த உன்னதமான கண்ணியமான கூட்டம் அந்த அஸ்ஹாபுல் யமீன். 2வது விசாரணை என்பது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த அடியானை அழைத்து நெருக்கப்படுத்தி அந்த விசாரணையை யாரும் பார்க்காத வகையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா செய்வான். அந்த அடியானை விசாரிப்பதை
யாருமே பார்க்க முடியாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கும் அந்த அடியானுக்கும் சுற்றி அல்லாஹ் திரையை போட்டு அவனுடைய பாவங்களை அல்லாஹ் நினைவு கூறுவான். அத்தஅரிஃபு தம்ப கதா அத்தஅரிஃபு தம்ப கதா என்று அவனுடைய பாவங்களை அல்லாஹ் நினைவூட்டி இறுதியாக அந்த மனிதன் எல்லாவற்றிற்கும் ஆரிஃப் யா அல்லாஹ் எனக்கு தெரியும் என்று சொல்லக்கூடிய அந்த நிலையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த அடியானை மன்னித்து அவனுடைய ஏட்டை வலது கரத்தில் கொடுப்பான். இத்தகைய விசாரணையைத்தான் அல் குர்ஆன் ஹிசாபை யஸீரா இலகுவான விசாரணை என்பதாக சொல்கிறது. இந்த மக்கள் மஹ்ஷல் இருப்பார்கள், அல்லாஹுவால் ஏடு கொடுக்கப்படுவார்கள் வலது கரத்தில், சந்தோஷமாக அவர்கள் சொர்க்கத்தின்பால் அழைத்து செல்வார்கள். இவர்களுக்கான அருள்கொடையாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் சூரா வாக்கியாவில் நாம் சென்ற வகுப்பிலே நாம் பார்த்தோம். அல்லாஹ் சொல்கிறான் வஸ்ஹாபுல் யமீன், வலது பக்கவாசிகள். மா அஸ்ஹாபுல் யமீன், வலது புறவாசிகள் என்றால் யார் என்று அல்லாஹ் கேட்குகிறான். ஃபி சித்ரின் மஹ்தூத், அவர்களுக்கு முற்கள் நீர்க்கப்பட்ட இலந்தை மரங்கள் அவர்களுக்கு வழங்கப்படும். வதல்ஹிம் மம்தூத், கொலை கொலையாக இருக்கக்கூடிய வாழை மரங்கள் அவர்களுக்கு சொர்க்கத்தில் வழங்கப்படும். வதில்லிம் மம்தூத், நீங்கப்படாத நிழல்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு வழங்குவான். வமா இன் மஸ்கூப், அல்லாஹ் சொல்கிறான் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய நீரை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு வழங்குவான். வஃபாகிஹத்தின் கஸீரா, அதிகமான பழங்களை அந்த அஸ்ஹாபுல் யமீனுக்கு சொர்க்கத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மனிதர்களுக்கு வழங்குவான். லா மக்தூஅத்தின் வலா மம்னூஅ, அது தீரவும் செய்யாது, அது தடுக்கப்படவும் செய்யாது. வஃபுருஷின் மர்ஃபூஅ, உயர்ந்த விரிப்புகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த வலதுபுற வாசிகளுக்கு அல்லாஹ் கொடுப்பான். இன்னா அன்ஷஹ்னா உன்ன இன்ஷா, அவர்களுக்காகவே அவர்களுடைய துணைவிகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா புதிதாக அல்லாஹ் படைப்பான். ஃபஜஅல்னா ஹுன்ன அப்காரா, அவர்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை கன்னிகளாகவே வைப்பான். உருபன் அத்ராபா, அந்த மக்கள் அவர்களுடைய கணவனை அதிகம் நேசிக்கக்கூடியவர்களாகவும் சம வயது உடையவராகவும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு கொடுத்து விட்டு அல்லாஹ் சொல்கிறான் லி அஸ்ஹாபில் யமீன், இந்த நிஅமத்துகள் அனைத்தும் அஸ்ஹாபுல் யமீன் வலதுபுற வாசிகளுக்கு உரியது. சுல்லத்தும் மினல் அவ்வலீன், இந்த கூட்டத்தில் வரக்கூடிய மக்கள் ஆரம்பத்திலும் அதிகமாக இருப்பார்கள். வசுல்லத்து மினல் ஆஹிரீன், இறுதியில் வரக்கூடியவர்களிலும் அதிகமான மக்களாக இந்த அஸ்ஹாபுல் யமீன் இவர்கள் இருப்பார் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனில் இந்த வலதுபுற வாசிகளை குறித்து அல்லாஹ் சொல்கிறார். இது ஒரு நிஅமத். அவர்களுக்கு முற்கள் நீங்கப்பட்ட மரங்கள், அவர்களுக்கான பழங்கள், அவர்களுக்கான நதிகள், நீர்கள், அவர்களுக்கான விரிப்புகள், உயர்ந்த விரிப்புகள், அவர்களுக்கான துணைவியர்கள். அந்த துணைவியர்கள் எப்படி படைப்பானது விதாவரி அல்லாஹ் சொல்கிறார். அவர்களை கன்னிகளாக நாம் படைப்போம், அவர் உங்களை அதிகம் நேசிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள், உங்களுக்கான சம வயதுடையவராக இருப்பார்கள் என்பதாக அந்த அஸ்ஹாபுல் யமீன் பெறக்கூடிய நிஅமத்துகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிக அழகாக குர்ஆனில் வர்ணிப்பான். இந்த நிஅமத்துகள் அனைத்தும் அஸ்ஹாபுல் யமீன் வலதுபுற வாசிகள் பெறுவார்கள் சொர்க்கம் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறார். இந்த விசாரணைக்கு பிறகு, இந்த வலதுபுற கையில் ஏட்டை பெற்றதற்கு பிறகு அடுத்த விசாரணையாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மஹ்ஷரில் ஏற்படுத்தக்கூடிய விசாரணை தான் அல் மீசான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மீசான், நன்மையும் தீமை நிற்கக்கூடிய அந்த நீதியான அந்த தராசுகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அங்கே நிறுத்துவான். அந்த தராஸ் மீசான் என்று சொல்லப்படுகிற நன்மையும் தீமையும் நிற்கக்கூடிய தராசை எல்லாம் நிறுத்துவான். அந்த தராசில் 2 தகடுகள் தான் இருக்கும், அதாவது 2 பகுதிகள் தான் இருக்கும். ஒன்று நன்மைக்கானது, இன்னொன்று தீமைக்கானது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதை நிச்சயமாக அந்த மஹ்ஷரில் வைப்பான். 3 இடங்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமால் சுட்டி காட்டப்பட்டது. அந்த இடத்தில் ஒவ்வொரு மனிதனும் செல்லும் பொழுது தன்னுடைய குடும்பம் சரி, தனக்கு விரும்பியவர்கள் சரி, யாரையுமே அவர் நினைவு கூற மாட்டார். 3 இடங்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். இந்த 3 இடத்திலும் அவனுடைய சிந்தனை முழுக்க இதில் நாம் எப்படியாவது வெற்றி பெற வேண்டும். முதல் இடம் என்பது இந்த மீசானுடைய தராஸ். இந்த தராசில் நன்மையும் நிறுத்தப்படும், தீமையும் நிறுத்தப்படும். தீமை முழுக்க அதில் வந்துவிடும். ஏன்னா தீமைக்கு இஹ்லாஸ் கிடையாது. இஹ்லாஸான முறை யாரா தீமை செய்வார்களா? கிடையாது. அப்போ முழுக்க தீமைகள் என்பது
அதில் கொண்டு வரப்படும் நன்மைகளில் இஹ்லாஸான முறையில் செய்த நன்மைகளைத்தான் அல்லாஹ் அங்கே கொண்டு வருவான். இஹ்லாஸ் இல்லாமல் செய்யக்கூடிய அமல்கள் அனைத்தும் ஹபஅம் மன்சூரா, தூசிகளாக புழுதிகளாக மாற்றப்படும். தீமைகள் என்பது, நாம் செய்யக்கூடிய பாவங்கள் என்பது முற்றுமுழுதாக அந்த தராசின் ஒரு பகுதியில் வைக்கப்படும். இஹ்லாஸான முறையில் நாம் செய்த நன்மைகள், தொழுகைகள், நோன்புகள், ஜக்காத்துகள், ஹஜ்ஜுகள், உம்ராக்கள், மார்க்க பணிகள், திக்ருகள், அதுக்கார்கள், துஆக்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இஹ்லாஸான முறையில் செய்த நன்மை மட்டும் அந்த நன்மையின் தராசில் அல்லாஹ் வைப்பார். இப்போ நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும், அந்த மீசான் தராசில் நன்மை அதிகமாக இருக்குமா அல்ல தீமை அதிகமாக இருக்குமா என்று. அப்போ அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், அந்த மீசானுடைய தராசுக்கு மனிதன் நெருங்கும் பொழுது அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், அவன் கடுமையாக எந்த ஒரு குடும்பத்தை குறித்த அந்த ஞாபகம் வராது. இரண்டாவதாக அவனுடைய வலதுகரத்தில் ஏடு கொடுக்கப்படக்கூடிய இந்த சூழல், வலதுகரமா அல்லது இடதுகரமா தெரியாத சூழலில் அவன் இருப்பான். அந்த இடத்தை அவனுடைய குடும்பத்தையோ யாரையோ அவன் நினைத்து கூட பார்க்க மாட்டான். மூன்றாவது இடம் அஸ்ஸிராத், சிராத்துடைய பாலம். இந்த மீசானுக்கு பிறகு அல்லாஹ் சுப்ஹான் சொர்க்கத்திற்கு செல்வதற்கு முன்பதாக என்ன செய்வான்? நரகத்தின் மேலாக ஒரு பாலத்தை அல்லாஹ் போடுவான். அந்த பாலத்தை கடக்காமல் யாருமே சொர்க்கம் செல்ல முடியாது. அப்போ அந்த மீசானுடைய தராசு ஏடு கொடுக்கப்படக்கூடிய இடம். இன்னும் சிராத்துடைய பாலத்தில் மனிதன் அவனுடைய குடும்பத்தையோ அவன் நேசிக்கக்கூடிய யாரையோ அவன் என்ன செய்ய மாட்டான், நினைத்து கூட பார்க்க மாட்டான் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார். அன்பிக்கினியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா அராஃபினுடைய 8வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வல் வஸ்னு யௌமஇதினில் ஹக். நிச்சயமாக அந்த நாளில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மீசானுடைய தராசை அல்லாஹ் வைப்பான், அது உண்மையானது. நிச்சயமாக நீங்கள் செய்த நன்மைகளையும் தீமைகளையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிற்பான். ஃபமன் தகுலத் மவாசீனுஹு, யாருடைய தராசு கனமாக மாறுகிறதோ ஃபஉலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன், அவர்கள் வெற்றி பெற்றவர்கள் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். ஒமன் ஹஃபத் மவாசீனுஹு ஃபஉலாயிக அல்லதீன ஹஸிரு அன்ஃபுஸஹும் ஃபீ ஜஹன்னம காலிதூன். அல்லாஹ் சொல்கிறான், அந்த நன்மையின் தராசு யாருக்கு மிக லேசாக, அதாவது நன்மையின் தராசு லேசாக தீமையின் தராசு கனமாக மாறுகிறதோ அவருக்கே அநீதம் இழைத்தவர்களாக இருக்கிறார் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனில் நமக்கு சொல்லி காட்டுகிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்கக்கூடிய இடங்களும் அதில் ஒரு இடமாக அல்லாஹ்வின் தூதரால் சுட்டி காட்டப்பட்ட இடம்தான் மீசான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கேட்கிறார்கள். இமாம் திர்மிதி ரஹ்மத்துல்லாஹ் 2433வது செய்தியாக இந்த செய்தியை பதிவு செய்கிறார்கள். அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹ்ட்ட கேட்குறாங்க, ஐ யஷ்ஃபஉ லி யௌமல் கியாமா, அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, எனக்காக நீங்கள் மறுமையில் ஷஃபாஅத் சிபாரிசு செய்வீர்களா? ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அன ஃபாஇல், நான் செய்வேன், நான் உனக்காக சிபாரிசு செய்வேன். உடன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு கேட்பார்கள், யா ரசூலல்லாஹ், அந்த மஹ்ஷரில் உங்களை நான் எதில் தேடுவது? அந்த மஹ்ஷர் மைதானத்தில் மறுமையில் உங்களை நான் எங்கே தேடுவது? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என்னை நீங்கள் முதலாவதாக சிராத்துடைய பாலத்தில் பார்க்கலாம். சிராத்துடைய பாலத்தில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாம் அவர்களை தேடக்கூடிய இந்த 3 இடம் தான் மஹ்ஷரில். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் சிராத்தில் என்னை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம், நான் அங்கே இருப்பேன். ஏன்னா ஒவ்வொரு மனிதரும் கடக்கும் பொழுது ஒவ்வொரு நபிமார்களும் அவர்களுக்காக அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்வார்கள். இந்த சிராத்துடைய பாலத்தை கடக்கும் பொழுது ஒவ்வொரு மனிதரும் அந்த சமூகத்தினுடைய தூதர்கள் அந்த சமூகத்தில் கடக்கக்கூடிய மனிதர்களுக்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்வார்கள். அப்போ அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், நான் சிராத்துடைய பாலத்தில் நிற்பேன். ரசூலுல்லாஹ் மேலும் அனஸ் பின் மாலிக் கேட்கிறார்கள், ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், அதில் நீங்கள் என்னை பெற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் ஐந்தல் மீசான், மீசானுடைய தராஸ், அதாவது நன்மை தீமை நிற்கக்கூடிய தராசில் என்னை நீங்கள்
பெற்றுக்கொள்வீர்கள். அதிலும் நீங்கள் என்னை பெற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் ஹவுதுல் கௌசரில் என்னை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 இடம் அல்லாஹ் சொன்னார்கள். 1 நாள் சிராத்தில் என்னை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். நாங்கள் இல்லை என்று சொன்னால் மீசானுடைய தராஸ் நிற்கக்கூடிய இடத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அதிலும் நீங்கள் என்னை பெற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் ஹவுதுல் கௌசரில் என்னை நீங்கள் பெற்றுக்கொள்ள என்பதாக அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அப்போ மீசானுடைய தராஸ் அல்லாஹுவால் நிறுத்தப்படும். நன்மையா தீமையா? அப்போ சொர்க்கவாதிக்கு நன்மையின் தராஸ் அதிகமாக மாறும். உலகத்தில் அவன் வாழ்ந்த வாழ்க்கை முழுக்க நன்மைக்காக பயணித்த நாட்கள் அனைத்தும் அல்லாஹுவால் வீணடிக்கப்படாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு கடுகு அளவு அவன் செய்யக்கூடிய நன்மைகளையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மீசானில் கொண்டு சேர்ப்பான். நாம் சொல்லக்கூடிய ஒரு சுப்ஹான் அல்லாஹ், நாம் சொல்லக்கூடிய அல்ஹம்துலில்லாஹ் என்று ஒவ்வொரு வார்த்தைகள் இந்த உலகத்தில் இஹ்லாஸாக நாம் செய்த எல்லா அமல்களையும் அந்த நன்மையில் அல்லாஹ் கொண்டு சேர்த்தே தீர்வான். அப்போ சொர்க்கவாதிக்கு அந்த தராஸ் நிறுத்தப்படும் பொழுது சொர்க்கவாதி வெற்றி பெற்றவராக அவருடைய நன்மையின் தராசு கனமாக மாறும். அப்போ நன்மையின் தராசு கனமாக மாறும். சொர்க்கவாதி அவர் சந்தோஷமாக அடுத்த பயணமாக சிராத்தை நோக்கி அவர் செல்லலாம். இந்த நன்மையின் தராசும் தீமையின் தராசும் சில மனிதர்களுக்கு சமமாக இருக்கும். இந்த நன்மையின் தராசும் இந்த மீசானில் நன்மையின் தராசும் தீமையின் தராசும் சில மனிதனுக்கு சமமாக மாறும். சில மக்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களைத்தான் அல் குர்ஆனில் அஸ்ஹாபுல் அராஃப் சிகரவாசிகள் என்பதாக அல்லாஹ் சொல்கிறார். சிகரங்களில் இருக்கக்கூடிய சிகரவாசிகள் என்பதாக அல் குர்ஆனில் நன்மை தராசும் தீமை தராசும் சமமாக இருக்கும். இந்த மக்களை குறித்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன் சூரா அராஃபினுடைய 41வது வசனத்திலிருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவர்களை குறித்து சொல்கிறார். ஒரு 4 விதமான அழைப்புகளை அல்லாஹ் சொர்க்கவாதிக்கு நரகவாதிக்கு அல்லாஹ் ஏற்படுத்துவான். அது மட்டும் இல்லாமல் இந்த சிகரங்களில் இருக்கக்கூடிய இந்த அஸ்ஹாபுல் அராஃபுக்கும் அல்லாஹ் இவர்கள் பேசக்கூடிய வார்த்தையும் அல்லாஹ் பதிவு செய்கிறார். இப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொர்க்கவாதிகள் யார் நரகவாதிகள் யார் என்று பிரித்ததற்கு பிறகு அல்லாஹ் என்ன செய்வான்? மௌத்தை ஒரு ஆட்டு வடிவில் அல்லாஹ் ஏற்படுத்தி அதை அல்லாஹ் வெட்டச் செய்வான். உங்களுக்கு லா யமூது ஃபீஹா, உங்களுக்கு இதில் மரணமே கிடையாது. சொர்க்கவாதிக்கும் சரி நரகவாதிக்கும் சரி இந்த உலகத்தில் இந்த சொர்க்கத்திலும் நரகத்திலும் உங்களுக்கு மரணமே கிடையாது. அல்லாஹ் சுப்ஹானஹு ஏற்படுத்துவான். அதே போல அந்த சொர்க்கத்திற்கும் நரகத்திற்கும் மத்திய அல்லாஹ் ஒரு திரையை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். சொர்க்கவாதி நரகத்தை பார்க்க முடியும். நரகவாதிகள் சொர்க்கவாதிகள் அந்த நிஅமத்தில் இருக்கக்கூடிய நிஅமத்துகளை முழுக்க அவர்கள் பார்க்க முடியும். பார்க்க முடியும்னா அவர்கள் அனுபவிக்கக்கூடிய நிஅமத்துகள், அவர்கள் சந்தோஷமாக இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலைகளை நரகவாதி அல்லாஹ் காண்பிப்பான். இந்த உலகத்தில் என்னுடைய வேதத்தையும் என்னுடைய நபி வழியையும் பின்பற்றிய மக்களுக்கு நான் அளித்த கண்ணியம் சொர்க்கத்தில் இவ்வாறு இருக்கும். அதையெல்லாம் விட்டு உன்னுடைய மனோ இச்சையை பின்பற்றி அசிங்கங்களையும் ஆபாசங்களையும் என்னுடைய வாழ்க்கையிலே அலங்கரித்த மனிதன் உனக்கான தங்குமிடமாக இந்த நரகம் இருக்கிறது. அந்த வேதனையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நரகவாதிகளுக்கு அல்லாஹ் கொடுப்பான். அப்போ சொர்க்கவாதி இருப்பான், திடீரென நரகத்தை பார்க்க வேண்டும் என்று அல்லாஹ் காமிப்பான். சில ரிவாயத்துகள் வரும், அறிஞர்கள் சொர்க்கத்திலிருந்து நரகத்தை அல்லாஹ் மனிதனுக்கு காண்பிப்பான். சில மக்கள் நண்பர்கள் சொர்க்கத்தில் தேடுவார்கள், கிடைக்காது. உலகத்தில் பயணித்த நண்பன், உலகத்தில் பயணித்த நண்பன் அவன் சொர்க்கத்தில் தேடுவான். உலகத்தில் என்னுடைய நண்பன் என்னோடு தான் இருந்தான், சொர்க்கத்தில் காணவில்லை என்றால் அல்லாஹ் திடீரென்று காண்பிப்பான். அல் குர்ஆன் அல்லாஹ் சொல்கிறான், அந்த மனிதன் அல்லாஹ்விடத்தில் சிபாரிசு செய்வான், என்னுடைய நண்பரை அல்லாஹ் நரகத்திலிருந்து சொர்க்கத்திற்கு ஆக்குவாயாக என்று. மா சலக்கக்கும் ஃபீ சக்கர், சக்கருடைய நரகத்தை சொர்க்கவாதிகள் பார்ப்பார்கள். அவர் சொர்க்கவாதி இடத்தில் பேசுவார்கள், நரகவாதிகள் சொர்க்கவாதிகள் இடத்தில் பேசுவார்கள். ஆனால் சொர்க்கவாதிகளுடைய அந்த மைண்ட் செட் முழுக்க
யா அல்லாஹ் எங்களை நீ இந்த மிகப்பெரும் ஒரு அதாபை விட்டு பாதுகாத்து விட்டாய். இதான் மிகப்பெரும் அதாப். அந்த அதாபை எல்லாம் பார்த்ததற்கு பிறகு ஒரு மனிதன் அதாபை முழுக்க பார்க்குகிறான். உலகத்தில் ஒரு சுனாமி வருது, அல்ல நிலநடுக்கம் வருது, எரிமறை வெடித்து நம்மை நோக்கி வரும் பொழுது திடீரென்று நின்று விட்டு என்று சொன்னால் எவ்வளவு பெரிய ஒரு மகிழ்ச்சி அடைவோம். அந்த நரகத்தை சொர்க்கவாதி பார்த்தவுடன் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ஹதானா லிஹாதா வமா குன்னா நஹ்ததிய லௌலா அன் ஹதானா அல்லாஹ். புகழனைத்தும் அல்லாஹ்வுக்குரியது. அவன் மட்டும் இந்த பாதைக்கு, இந்த நேர்வழி எங்களுக்கு அளிக்காமல் இருந்தால் நாங்கள் நேர்வழி பெற்றிருக்க மாட்டோம், இந்த சொர்க்கத்தை அடைந்திருக்க மாட்டோம். அதனால தான் அல்லாஹ் சொர்க்கவாதிகிட்ட கேட்டுட்டே இருப்பான், ஹல் ரதீத்தும், நீங்கள் பொருந்திக் கொண்டீர்களா, உங்களுக்கு போதுமாக அருள்கொடைகள் இருக்கிறதா? அப்ப நரகம் சொர்க்கம். சொர்க்கவாதி என்ன செய்வான்? பார்ப்பான், அல்லாஹ் காமிப்பான். யார் யாரெல்லாம் பாருங்கள், இந்த உலகத்தை உங்களோடு பயணித்தவர்கள், நம்ம இன்னைக்கு பாப்புலராக பேசக்கூடியவர்கள் எல்லாம் நரகத்தில் இருப்பார்கள். நாம் வியந்த காஃபிர்கள், முஷ்ரிக்குகள் நரகத்தில் இருப்பார்கள். அவர்களுக்கான கண்ணியம் அதுதான் அல்லாஹ் காண்பிப்பான். நீ எதை இந்த உலகத்தில் கண்ணியமாக பார்த்தாயோ அதெல்லாம் தூசிகளாக உனக்கு கண்களுக்கு முன்னால் அல்லாஹ் காண்பிப்பான். அதனால்தான் ஒரு ஆங்கில அறிஞர் அவர் சொன்னார், ஒரு சொர்க்கவாதி, ஒரு வாலிபர், அல்லாஹ் அவரை மன்னித்து சொர்க்கத்திற்குள்ளே அல்லாஹ் இணைத்து விட்டார். அவர் உள்ளே வருவார், அவருக்கு காட்டப்படும் இதுதான் இந்த நபித்தோழர் தான் உக்காஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. இவர் உங்களுக்கு தெரியுமா? அவர் சொல்ல எனக்கு தெரியாது. அப்படிதானே சில மக்கள் இருப்பார்களா இல்லையா? மார்க்கத்தோடு தொலைவில் இருப்பார்கள். ஆனால் அல்லாஹ் யாரை மன்னிப்பான், யாரை தண்டிப்பான் யாராலும் சொல்ல முடியாது. அல்லாஹ்வுடைய கருணை அது, அது அல்லாஹ்வுடைய விருப்பம் அது. அவர் சொல்ல எனக்கு இந்த சஹாபியை தெரியாது. இவர் தெரியுமா? ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு, இவரையும் எனக்கு தெரியாது. இவர் தெரியுமா? இவர் இந்த நபித்தோழர் தெரியுமா? மிஸ்தஹக் பின் அஸாஸா, இவரை தெரியுமா? தெரியாது. உட வாங்க நரகத்துக்கு உங்களை கூட்டிகிட்டு போய், நரகத்தில் கூட்டிகிட்டு போய் இவரை உனக்கு தெரியுமா? இவர் தானா, எனக்கு ரொம்ப நல்லா தெரியுமே இவரை, உலகத்தில் இவரை பார்த்துருக்கேன். உலகத்தில், இந்த உலகத்தில் திரைப்பட நடிகர்களாக இருக்கட்டும், உலகத்தில் ஃபேமில் இருக்கக்கூடிய மனிதர்களாக இருக்கட்டும், அப்படி தானே நரகத்தில் இவர் இவர் என்று சொர்க்கவாதிகளால் சுட்டி காட்டப்படும். இவரை நான் பார்த்திருக்கிறேன், இவரை நான் பார்த்திருக்கிறேன். அப்போ சொர்க்கத்தில் சஹாபாக்கள், அல்லாஹ்வால் அருள் செய்யப்பட்ட சாலிஹீன்கள், சித்திகீன்கள், ஷுஹதாக்கள் என்று இருப்பார்கள். நரகத்தில் காஃபிர்கள், முஷ்ரிக்குகள், முனாஃபிக்குகள், அல்லாஹ்வுடைய பாதையை விட்டு மக்களை தடுத்தவர்கள், ஆபாசங்களை வெளிப்படுத்திய மக்கள், மக்களுக்கு மத்தியில் அசிங்கங்களை வெளிப்படுத்திய மக்கள் நரகத்தில் இருப்பார்கள். அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு திரையை அதற்கு மத்தியிலே போடுவான். அதற்கு இந்த பக்கம் சொர்க்கவாதிகள் இருப்பார்கள், நரகவாதிகள் இருப்பார்கள். அந்த திரைக்கு மேலாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சில மக்களை வைத்திருப்பான். அவர்கள் தான் அஸ்ஹாபுல் அராஃப். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் சொல்கிறான், சூரா ஆராஃப் 42 வசனம், வல்லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத். அவர்கள் யார் என்று சொன்னான், அல்லாஹ் ஈமான் கொண்டு நல்ல அமல்களை புரிவார்கள். லா நுகல்லிஃபு நஃப்ஸன் இல்லா உஸ்அஹா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை சக்திக்கு மீறி எந்த ஒரு ஆத்மாவையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சிரமப்படுத்துவது இல்லை. உலாயிக அஸ்ஹாபுல் ஜன்னா, அவர்கள்தான் சொர்க்கவாதிகள். ஹும் ஃபீஹா ஹாலிதுன், அவர்கள் நிரந்தரமாக இந்த சொர்க்கத்தில் இருப்பார்கள். அல்லாஹ் குர்ஆன் பல்வேறு இடங்களிலே வஹும் ஃபீஹா ஹாலிதூன், நீ நிரந்தரமாக இருப்பீர்கள், நிரந்தரம் இருப்பீர்கள் என்று சொன்னால் அங்கே மரணம் கிடையாது. உலகத்தில் நடைபெறக்கூடிய எல்லா மரணங்களும் ஒரு சிறிய, ஒரு தற்காலிக துண்டிப்பு தான். ஆனால் சொர்க்கத்தில் எந்த மரணமும் கிடையாது. நம்முடைய உம்மா, நம்முடைய வாப்பா என்று உலகத்தில் நாம் நேசித்தவர்கள் மரணித்தால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது, அல் மர்ஹு மஅ மன் அஹ்பப்த, நீங்கள் யாரை விரும்புகிறீர்களோ அவர்களோடு சொர்க்கத்தில் இருப்பீர்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அங்கே இணைப்பான். அது மட்டும் இல்லாமல் ஒரு சொர்க்கவாதி இந்த உலகத்தில் சக்கராத்தை தவிர அல்லாஹ் வேறு எந்த
கஷ்டங்களையும் இன்னல்களையும் ஒரு சொர்க்கவாதிக்கு அளிப்பதே கிடையாது. சக்கராத்தை தவிர ஒரு சொர்க்கவாதிக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் மரணித்ததற்கு பிறகு எந்த கஷ்டங்களையும் எந்த துன்பங்களையும் அல்லாஹ் கொடுப்பதில்லை. அவனை சொர்க்கம் வரை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கண்ணியவானாகத்தான் கொண்டு சேர்ப்பான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சக்கராத்துடைய ஹாலத்தில் இருக்கும்பொழுது ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா வருகிறார்கள், அழுகிறார்கள். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, லைஸ அலா அபீகி கர்புன் பஅதல் யௌம், உன்னுடைய தந்தைக்கு இந்த நாளுக்கு பிறகு எந்த கஷ்டமும் கிடையாது. இந்த வேதனை என்னிடத்தில் பார்க்குகிறாய். இந்த சக்கரத்தையின் 2 சக்கராத்துகளை என் மீது அல்லாஹ் சாட்டி இருக்கிறான். அப்போ இந்த சக்கராத்துடைய ஹாலத் நான் இருக்கிறேன், இந்த நாளுக்கு பிறகு எந்த கஷ்டமும் எனக்கு கிடையாது. அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், அது நிரந்தரமாக நீங்கள் இருப்பீர்கள். வனஸஅனா மா ஃபீ சுதூரிஹிம் மின் கில்லின், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், நாம் அவருடைய உள்ளத்திலிருந்து நீக்குவோம் மின் கில்லின், குரோதத்தை, பகைமையை, அவர்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய பகைமைகளை நாம் நீக்குவோம். தஜ்ரி மின் தஹ்திஹிமுல் அன்ஹார், அதை நீக்கியதற்கு பிறகு அவர்களுக்கு சொர்க்கத்தில் நதிகள் ஓடும், அவர்களுக்கு கீழாக என்பதாக அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்கிறான். அந்த மக்கள் அந்த நிஅமத்துகளை எல்லாம் பார்த்துவிட்டு சொல்வார்கள், வகாலுல் ஹம்துலில்லாஹி அல்லதி ஹதானா லிஹாதா வமா குன்னா லினஹ்ததிய லௌலா அன் ஹதான அல்லாஹ் என்பதாக அல்லாஹுவை புகழுவார்கள். அல்லாஹ் இந்த சொர்க்கத்திற்கு எங்களுக்கு நீ வழிகாட்டவில்லை என்று சொன்னால் யாரும் இந்த இடத்துக்கு நாங்கள் வந்திருக்கவே முடியாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் எங்களுக்கு இந்த ஹிதாயத்தை வழங்கி எங்களுக்கு இதற்கான பாதை நெருக்கங்களை அல்லாஹ் ஏற்படுத்தவில்லை என்று சொன்னால் நம்மால் ஒருபொழுதும் இந்த சொர்க்கத்திற்குள்ளே வரும். அதனால்தான் சொர்க்கத்தில் அதிகமாக அல்லாஹுவை புகழ்ந்து கொண்டே இருப்பார்கள். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி ஹதானா லிஹாதா வமா குன்னா நஹ்ததிய லௌலா அன் ஹதான அல்லாஹ். ஒவ்வொரு மார்க்க சபைகளும் வரும்பொழுது நாம் ஓத வேண்டிய வசனம், யா அல்லாஹ் இந்த பாதைக்கு நீ எங்களுக்கு வழிகாட்டவில்லை என்று சொன்னால் நாங்கள் இந்த நேர்வழி பெற்றிருக்க மாட்டோம். அப்போ சொர்க்கவாதிகள் பேசுவார்கள், அல்லாஹுவை புகழ்ந்து விட்டு சொல்வார்கள், லகத் ஜாஅத் ருசுலு ரப்பினா பில் ஹக், திட்டமாக எங்களிடத்தில் ஒரு தூதர் உண்மையை கொண்டு வந்தார், எங்களை சொர்க்கத்தின்பார் எங்களை அழைத்தார், நீங்கள் செய்து கொண்டிருந்த இந்த செயலுக்காக வேண்டி சொர்க்கத்தின் வாரிசுதாரர்களாக உங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆக்கியிருக்க என்பதாக அல்லாஹுவால் ஒவ்வொரு சமூகத்திற்கும் அனுப்பப்பட்ட தூதர்களை குறித்து அந்த சொர்க்கவாதிகள் பேசுவார்கள். அடுத்ததாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு சொர்க்கவாதி நரகவாதியை பார்த்து பேசுவான். வனாதா அஸ்ஹாபுல் ஜன்னா, சொர்க்கவாதி நரகவாதிகளை அழைப்பார்கள், அஸ்ஹாபன் நாரி கது வஜத்னா மா வஅதனா ரப்புனா ஹக்கா. சொர்க்கவாதி நரகவாதிகளை பார்த்து கேட்பார்கள், எங்களுக்கு அல்லாஹுவால் உண்மைப்படுத்தப்பட்ட வாக்குறுதியை நாங்கள் பெற்றுவிட்டோம், இந்த சொர்க்கத்தை நாங்கள் பெற்றுவிட்டோம். ஃபஹல் வஜத்தும் மா வஅத ரப்புக்கும் ஹக்கா, உங்களுக்கு அல்லாஹ் கூறிய வாக்குறுதிகளை நீங்கள் பெற்றுக்கொண்டீர்களா, உண்மையான வாக்குறுதிகளை? ஒரு என்ன சொல்கிறது, இந்த உலகத்தில் என்னுடைய மனோ இச்சையெல்லாம் புறந்தள்ளிவிட்டு அல்லாஹுடைய ரசூலுக்கு கட்டுப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்த மனிதர் சொல்லுவார், அல்லாஹ் எங்களுக்கு கொடுத்த வாக்குறுதி என்ன? சொர்க்கம், நிரந்தரமான ஒரு சுகமோகமான வாழ்க்கை, இதை நாங்கள் பெற்றுக்கொண்டோம். அல்லாஹ் குர்ஆன் வழிநெடுக்க சொல்கிறானே நரகத்தை குறித்து, அந்த நரகத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டீர்களா, அந்த உண்மையை நீங்கள் பெற்றுக்கொண்டீர்களா? நரகவாதிகள் சொல்வார், காலு நஅம், ஆம் நாங்கள் பெற்றுக்கொண்டோம், நாங்கள் பெற்றுக்கொண்டோம். ஃபஅத்தன முஅத்தினும் பைனஹும், அவர்களுக்கு மத்தியில் ஒரு அழைப்பாளர் இருப்பார், அந்த அழைப்பாளர் சொல்வார், அல்லஅனத்துல்லாஹி அலல் ஸாலிமீன், அநியாயக்காரர்கள் மீது அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டும். 2 அநீதங்கள், ஒன்று அல்லாஹ்வுக்கு இணை வைப்பது, இன்னொன்று மக்களுக்கு மாறு செய்வது, எதுவாக வேண்டுமானால் இருக்கட்டும், கொலை செய்வது, பிறருடைய சொத்தை அபகரிப்பது என்று எதுவாக வேண்டுமானால் இருக்கட்டும், 2 அநீதங்கள். அந்த அழைப்பாளர் சொல்லுவார், அல்லாஹ்வுடைய சாபம் நரகவாதிகளை உங்கள் மீது உண்டாகட்டும். உங்களுக்கு அல்லாஹ் சிந்தனையை கொடுத்தான், உங்களுக்கு அல்லாஹ் வேதத்தை இறக்கி தெளிவான வேதத்தை கொடுத்தான், ரசூலை கொண்டு உங்களுக்கு வழிகாட்டினார், இருந்த பொழுது கூட உங்களுடைய மனோ இச்சையை பின்பற்றி இந்த உலகத்தில் ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்தீர்கள்.
எனவே அல்லாஹ்வுடைய சாபம் உங்கள் மீது உண்டாகட்டும். அவர்கள் அந்த லாலிமின் எத்தனை என்று அல்லாஹ் சொல்கிறான், அல்லதீன் யசுத்தூன அன் சபீலில்லாஹ், அவர்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் தடுத்தார்கள். வயபகுனஹா இவஜன், இன்னும் அல்லாஹ்வுடைய பாதையில் கோணல்களை தேடினார்கள். வஹும் பில் ஆஹிரத்தி காஃபிரூன், அவர்கள் மறுமையை மறுத்தவர்கள் காஃபிர்களாக இருந்தார் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறார். அந்த முஅத்தின், அந்த அநியாயக்காரர்களே, அல்லாஹ்வுடைய சாபம் உங்களுக்கு உண்டாகட்டும். அல்லாஹ் சொல்கிறார், அவர் எத்தகையவர் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய பாதையில் தடுத்தவர்கள், இன்னும் அல்லாஹ்வுடைய பாதையில் கோணல்களை தேடியவர்கள், மக்களை அல்லாஹ்வின் பாதையில் தடுத்த மக்கள். அல்லாஹ்வை நினைவுகூறுவதை விட்டு மக்களை இசைகளை கொண்டு, திரைப்படங்களை கொண்டு, உலகத்தின் மோகங்களை கொண்டு அல்லாஹ்வுடைய நினைவை விட்டு தடுத்த மக்கள் அவர்கள். அவர்களை லஅனத் செய்வார்கள். இப்னு கஸீர் ரஹ்மஹுல்லாஹ் அந்த முஅத்தின் என்றது மலக் என்பதாக சொல்கிறார். அது ஒரு மலக். அந்த மலக் சொல்வார், நீங்கள் இந்த உலகத்தில் அல்லாஹ் வணங்கி கொண்டிருந்த மக்களை அல்லாஹ்வுடைய பாதையை விட்டு வெளியாக்கினீர்கள், இன்னும் அந்த பாதையில் கோணல்களை தேடி அதற்குள்ளே நீங்கள் நுழைந்து கொண்டீர்கள். ரொம்ப ரொம்ப முக்கியம். நாம் ஒரு சகோதரனுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு உதவி என்பது அல்லாஹுவை நினைவுகூறுவது, அல்லாஹ்வின்பால் மக்களை அழைப்பது. அதுதான் ஒரு சிறந்த நினைவூட்டுதலை தவிர அல்லாஹுடைய பாதையை தடுக்கக்கூடிய, அதை விட்டு வெளியேறக்கூடிய செயல்பாடுகளை ஒருபொழுது நாம் செய்யக்கூடாது. சில சொல்லுவார் நம்ம ரூமில் எல்லாம், இல்லாமன் ரஹிம ரப்பி, பா இந்த படம் பார்த்தீங்களா, சூப்பராக இருக்கு, இந்த படத்தை பாருங்கள், இந்த படத்தை பாருங்கள் பாய், நல்ல படம் பாய், நல்ல ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் பாய், நல்லா பார்த்தா ரொம்ப நல்லா இருக்கும். அவர் அந்த லுஹர் தொழுகைக்காக ரெடியாக இருப்பார், அல்ல அசர் தொழுகைக்காக ரெடியாக இருப்பார், அல்ல மகரிபி இஷா. சில மக்கள் இதை செய்வார்கள், நைட்டு பாருங்க பாய் என்று சொல்லுவார், நைட்டு ஃபுல்லாக பார்ப்பார், ஃபஜ்ரும் முடிச்சு விடும், எழுப்ப மாட்டார். அப்போ இந்த 2 மணி நேரம் அவர் பார்க்கக்கூடிய காட்சிகளாக இருக்கட்டும், அந்நிய பெண்களாக இருக்கட்டும், இசைகளாக இருக்கட்டும், அந்த ஒவ்வொன்றும் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் சொல்வார்கள், உடலுக்கு எப்படி மது கேட, உள்ளத்துக்கு இசை கேடு. அப்போ இது அனைத்தும் நோய்களை உண்டாக்குகிறது. இன்னும் அல்லாஹ் இப்போ தடுக்க ரொம்ப விஷயம், அது மிகப்பெரிய ஒரு விஷயம். அல்லாஹுடைய பாதைக்கு அழைத்து வருவது நம்முடைய மிக பிரதானமான வேலையை தவிர அல்லாஹுடைய நினைவு விட்டு நாம் ஒரு மனிதனை மறக்கச் செய்வதோ, இன்றைக்கி அதான் ரொம்ப, இன்றைக்கி ஒரு மனிதர் இன்னொரு மனிதர் பேசிக்கொண்டால் உலகத்தை தான் பேசுகிறது. உங்கள் பிஸ்னஸ் எப்படி இருக்குது பாய், எப்படி பாய் பிஸ்னஸ் பண்ணலாம், என்ன பாய் செய்யலாம், என்னது. ஆனால் மார்க்க நினைவூட்டுதல் இருக்கிறதா? நான் உம்ரா பயணம் சென்றேன் 2 வருஷத்துக்கு முன்னாடி. அந்த நேரத்தில் அந்த டிரைவர், அந்த எல்லா இடத்துக்கும் விசிட் பண்ணுவாங்களே, ஜியாரத் பண்ணுவாங்கள்ல, அந்த டிரைவர் போகும் வழியில் ஒரு நண்பரை ஏற்றுக்கிறார், ஒரு அரபி தான். உட்காருகிறார்கள் 2 பேருமே நண்பர்கள், 2 பேரும் ஒவ்வொரு இடத்து, நான் அதுக்கு பின்னாடி சீட்டில் இருக்கிறேன், 2 பேரும் அரபியில் பேசுகிறார்கள். முழுக்க முழுக்க குர்ஆன் ஹதீஸ். நரகத்தை பற்றி இவர் பேசுகிறார், அவர் அல்லாஹ் நம்ம பாதுகாக்கட்டும் என்று சொல்கிறார். உண்மையை சொல்கிறேன். தொழுகையை பற்றி சொல்கிறார், சொர்க்க வாசல் பற்றி சொல்கிறார். 2 நண்பர்களும் பேசிக்கொள்கிறார். அல்லாஹ்வை மாறி மாறி நினைவூட்டம் செய்கிறார்கள். அவர் அல்லாஹின் தூதருடைய சிஃபத்துகள், அல்லாஹ் தூதர் நற்பண்புகளை சொல்கிறார். இவன் மாஷா அல்லாஹ் என்று இருவருமே சொல்கிறேன். பாய் உங்களுடைய டிராவல் எப்படி போகுது பாய், நீங்கள் எப்படி நல்லா இருக்கீங்களா? குர்ஆன் ஹதீஸ் இருவரும் பேசி வருகிறார். இதுதான் ஈமானிய உதவி, ஈமான் நினைவூட்டுதல். இதுதான் நமக்கு சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு கொடுக்க வேண்டுமே தவிர இது அல்லாமல் ஹராம்களை காட்டி ஹராம் வழியில் இழுத்து செய்தால் அல்லாஹ் சொல்கிறான், லஅனத். அந்த மலக், அந்த முஅத்தின் அழைப்பாளர், உங்கள் மீது அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டும். அல்லாஹ்வுடைய பாதையிலிருந்து மக்களை தடுத்தவர்கள் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். வபைனஹுமா ஹிஜாப், அவர்களுக்கு மத்தியில் அல்லாஹ் ஒரு ஹிஜாபை ஏற்படுத்துவான். வஅலல் அராஃபி ரிஜாலுன் யஅரிஃபூன குல்ல பிஸீமாஹும், அந்த ஹிஜாபுக்கு மேலாக சிகரங்களில் சில மக்கள் இருப்பார்கள், அவர்களுக்கு சொர்க்கமா அல்லது நரகமா என்று தெரியாது. யார் அவர்கள்? யார்? நன்மையும் தீமையும் சமமானவர்கள், அல்லாஹுவால் தீர்ப்பு கொடுக்கப்படாத மக்கள் சிகரங்களில் சொர்க்கத்தையும் பார்ப்பார்கள், நரகத்தையும் பார்ப்பார்கள்.
அல்லாஹ் சொல்கிறான், அவர்களின் முதல் பேச்சு, அவருடைய முதல் பேச்சு, அந்த சிகரவாசிகள் பேசக்கூடிய, அந்த சிகரங்கள் இருக்கக்கூடிய மக்கள் பேசக்கூடிய முதல் வார்த்தை வனாதவ் அஸ்ஹாபல் ஜன்னா, சொர்க்கவாதிகளை அவர்கள் அழைப்பார்கள், அன் சலாமுன், உங்கள் மீது, சலாமுன் அலைக்கும், உங்கள் மீது அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டும். அல்லாஹ் சொல்கிறார், இன்னும் அந்த அந்த சிகரவாசிகள் சொர்க்கத்திற்குள்ளே நுழையவில்லை. வஹும் யத்மஊன், ஆசைப்பட்டவர்களாக இருப்பார்கள். சொர்க்கம் நுழைய வேண்டும், இன்னும் அல்லாஹுவால் எந்த தீர்ப்பும் கொடுக்கப்படவில்லை. சொர்க்கத்தில் சொர்க்கவாதிகளுக்காக, நரகத்தில் நரகவாதிகளுக்காக நாங்கள் சிகரத்தின் மேலாக இருக்கிறோம். முதலாவதாக சொர்க்கவாதிகளை பார்க்குகிறோம். சலாமுன் அலைக்கும், உங்கள் மீது அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டும், அல்லாஹுடைய கருணை உண்டாகட்டும். இன்னும் அவர்கள், அல்லாஹ் சொல்ற, இன்னும் அவர்கள் சொர்க்கத்துக்குள்ளே நுழையவில்லை. ஆனால் உள்ளத்தில் அவர்களுடைய நிலைமையெல்லாம் சொர்க்கம் செல்ல வேண்டும் என்ற ஆசை உள்ளத்தில் இருக்கும். வைதா சுரிஃபத் அபுசாருஹும் தில்கா அஸ்ஹாபில் நார், அல்லாஹ் சொல்கிறான், அந்த அஸ்ஹாபுல் அராஃப் அவர்கள் சொர்க்கத்தை பார்த்துவிட்டு பேசிவிட்டு அப்படியே அவர்களுடைய பார்வை எங்கே திரும்பும்? நரகத்தை நோக்கி திரும்பப்பட்டால், காலூ ரப்பனா லா தஜஅல்னா மஅல் கௌமில் ஸாலிமீன், அல்லாஹ்விடத்தில் அவர்களை பார்த்த உடனே சொல்லுவார்கள், யா அல்லாஹ், என்னை நீ இந்த அநியாயக்காரர்களோடு எங்களை நீ சேர்த்து விடாதே, ஆக்கி விடாதே. இவர்கள் அல்லாஹ்விடத்தில் அந்த இடத்தில் கேட்கக்கூடிய பிரார்த்தனை அல்லாஹ் சொல்லுவார். இன்னும் சொர்க்கமா நரகமா தீர்ப்பளிக்கப்படவில்லை, ஆனால் உள்ளங்களில் அந்த மக்களுக்கு நேசம், சொர்க்கம் செல்ல வேண்டும் என்று சிகரங்கள் இருக்கிறார்கள். சொர்க்கவாதியை பார்த்து சலாம் அலைக்கும் சொல்லுகிறார்கள். அவருடைய பாதை அப்படியே நரகத்தை நோக்கி திருப்பப்பட்டால் அவர்கள், யா அல்லாஹ், எங்களை அநியாயக்காரர்களோடு சேர்த்து விடாதீர்கள். வனாதா அஸ்ஹாபுல் அராஃப், அஸ்ஹாபுல் அராஃப் அவர்கள் சில மனிதர்களை அழைப்பார்கள் அந்த நரகத்தில். ரிஜாலை யஅரிஃபூனஹும் பிஸீமாஹும் காலூ மா அக்னா அன்கும் ஜம்உக்கும் வமா குன்தும் தஸ்தக்பிரூன். அல்லாஹ் சொல்கிறான், அந்த அஸ்ஹாபுல் அராஃப், அந்த மக்கள் அந்த நரகவாதிகளை பார்த்து தொடர்ச்சியாக கேட்பார்கள், நீங்கள் சேகரித்த கூட்டங்கள் எங்கே? அந்த கூட்டங்களை வைத்து பெருமை அடித்த அந்த பெருமைகள் உங்களுக்கு இந்த நாளில் பயணிக்கவில்லையே? நரகத்திலே வேதனை செய்யக்கூடிய மனிதர்களை சில பாதலாம் காமிப்பார்கள் இல்லையா? இவரை உலகத்தில் பார்த்தோமே, மிகப்பெரிய மக்களை பின்னால் திரட்டி வைத்திருந்தாரே, மிகப்பெரிய அரசியல்வாதி. மக்களை திரட்டுவதா இன்னைக்கு என்னது பெரிய விஷயம்? அல்லாஹ் சொல்லுகிறான், அந்த மக்கள் சொல்லுகிறார்கள், மக்களை திரட்டுவதுதான் உங்களுக்கு என்ன? மக்களை திரட்டி வைத்திருந்தீர்களே, எனக்கு பின்னால் 1 கோடி 2 கோடி 10 லட்சம் முஸ்லீம்கள் 40 லட்சம் முஸ்லீம்கள் என்று சுயலாபத்திற்காக பயன்படுத்தி அந்த கூட்டம் எங்கே? அதை வைத்து பெருமை அடித்தீர்களே, அந்த பெருமைகள் எங்கே? கூட்டம் பெரிய விஷயம் இல்லை. அந்த கூட்டத்தை வைத்து இந்த உலகத்தில் பெருமை, அந்த கூட்டத்தார்கள் யார் உங்களை பாதுகாத்து என்பதாக அந்த அஸ்ஹாபுல் அராஃப் நரகவாதிகளை பார்த்து சொல்வார்கள், ம அக்னா அன்கும், உங்களுக்கு பலனளிக்கவில்லையே, ஜம்உக்கும், இந்த உலகத்தில் நீங்கள் சேகரித்த கூட்டங்களும், வ குன்தும் தஸ்தக்பிரூன், அதை வைத்து நீங்கள் பெருமை அடித்தீர்களே, அதுவும் உங்களுக்கு என்ன, எந்த பலனையும் அளிக்கவில்லையே. அந்த நரகவாதிகள் அந்த சிகரவாசிகளை பார்த்து நினைப்பார்கள், இவர்களை அல்லாஹ் ஒருபொழுதும் என்ன செய்ய மாட்டான், அவனுடைய ரஹ்மத்தை கொண்டு சூழ மாட்டான், இவர் நரகத்திற்குத்தான் வருவார்கள் என்று யார் நினைப்பார்? நரகவாதிகள் அஸ்ஹாபுல் அராஃப், அந்த சிகரவாசி இருக்கக்கூடிய அந்த மக்களை பார்த்து நினைப்பார்கள், ஹஉலாஇ, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்கிறான், இவர்கள் தானா அல்லதி அக்ஸம்தும், நீங்கள் சத்தியம் செய்த, லா யனாலுஹுமுல்லாஹு பிரஹ்மத்தின், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவர்கள் மீது ரஹ்மத் செய்ய மாட்டான் என்று நினைத்து நீங்கள் சத்தியம் செய்த மக்கள் இவர்கள் தானா? நரகவாதிகளை பார்த்து அல்லாஹ் கேட்கிறார். அல்லாஹ் இவங்க மீது ரஹ்மத்தே செய்ய மாட்டான். ஒரு மனிதருக்கு நாம் இந்த உலகத்தில் நீ நரகம், ஒரு தனி மனிதனுக்கு நீ நரகம் தான் செல்வாய், உனக்கு நரகம் தான் ஹலால் என்று எந்த ஒரு மனிதருக்கும் சொல்லக்கூடாது. அல்லாஹ் உன்னை மன்னிக்கவே மாட்டான், சூழ தடுத்தார்கள். அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான் என்று யாரையும் பார்த்து நீங்கள் சொல்லிவிட காரணம், அது அல்லாஹ் புறத்தில் உள்ளது, அல்லாஹுடைய வல்லமை, அது அல்லாஹுடைய விருப்பம். அது அல்லாஹ் மறுமையில் அழைப்பான், ஒருவனை அழைத்து கேட்பான், நீ எப்படி உனக்கு தெரியும், யார் சொன்னா இவரை நான் மன்னிப்பேனா மன்னிக்க மாட்டேனா என்று? அதனால தான் நாம் யாரையும்
செய்யக்கூடாது. நரகவாதிகளுடைய சிஃபத்தாக அல்லாஹ் சொல்கிறான். அவர்களெல்லாம் என்ன பேசிக்கொண்டார் நரகத்தில்? இந்த சிகரத்தில் இருக்கக்கூடிய யாரையும் அல்லாஹ் அவனுடைய ரஹமத்தை கொண்டு அல்லாஹ் சூழப்பட மாட்டான் என்று சொன்னார்கள். அல்லாஹ் சொல்கிறான் உதுகுலுல் ஜன்னah. அல்லாஹ் சொல்கிறான் அஸ்ஹாபுல் அராஃப், நீங்கள் அந்த மக்களை பார்த்து என்ன சொன்னாலும் உதுகுலுல் ஜன்னah, சொர்க்கத்திற்குள்ளே நுழையுங்கள். லா ஹவுஃபுன் அலைக்கும் வலா அன்தும் தஹ்ஸனூன். அல்லாஹ் சொல்கிறான். ஏன் அல்லாஹ் சொர்க்கத்திற்குள்ளே நுழைந்ததற்கு பிறகு இதை சொல்கிறான்? லா ஹவுஃபுன் அலைக்கும், உங்கள் மீது எந்த பயமும் இல்லை. ஏன்னா உள்ளத்தில் ஒரு விஷயம் இருக்கும், நன்மையா தீமையா ரெண்டும் சமம். என்ன தீர்ப்பு வரப்போகிறது? அல்லாஹ் சொர்க்கத்துக்குள் நுழைய சொல்கிறான். அல்லாஹ் சொல்கிறான், அதை உறுதிப்படுத்துகிறான், கவலைப்படாது, பயப்பட வேண்டாம், உங்கள் மீது பயமும் இல்லை, நீங்கள் துன்பப்படவும் மாட்டீர்கள் என்று அல்லாஹ் அவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொர்க்கத்திற்குள்ளே நுழைக்குகிறான். அஸ்ஹாபுல் யமீன், அந்த மக்கள், அந்த நன்மை தராசு அதிகமான மக்களுக்கு பிறகு நன்மையும் தீமையும் சமிசமமாக இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தீர்ப்பெழுதுவான். அவர்கள் சொர்க்கத்திற்குள்ளே நுழைங்கள் என்பதாக அல்லாஹுடைய கருணையை கொண்டு. அதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களுடைய அமல்களை கொண்டு யாருமே சொர்க்கமே போக முடியாது. அல்லாஹ் அந்த அமலில் அருள் செய்ய வேண்டும். அவனுடைய ரஹ்மத்தினுடைய பார்வை நம்மீது படவில்லை என்று சொன்னால் செல்லவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு கருணை அல்லாஹ் மஹ்ஷரிலே சில பொழுது அல்லாஹ் கருணை, அல்லாஹ்வுடைய கருணை வெளிப்படும். அந்த ஒரு விடயத்தில் ஒன்று தான் இந்த அஸ்ஹாபுல் அராஃபுடைய மக்கள் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை பெறுவார். அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் சொர்க்கத்திற்குள்ளே நுழையுங்கள். வனாதா அஸ்ஹாபுன் நார். இப்போ யார் பேசுவான்னா நரகவாதிகள் பேசுவார்கள். முதல்ல யார் பேசினா? சொர்க்கவாதி. அடுத்து யார் பேசினா? அஸ்ஹாபுல் அராஃப், சிகரவாசிகள். அடுத்த பிறகு யார் பேசுகிறா? நரகவாதிகள் பேசுகிறார்கள். அஸ்ஹாபுல் ஜன்னா, சொர்க்கவாதிகளை பார்த்து, அன் அஃபீது அலைனா மினல் மாஇ அவ் மிம்மா ரஸககுமுல்லாஹு, கொஞ்சம் தண்ணீர் தாருங்கள், கொஞ்சம் அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த ரிஸ்கை தாருங்கள். யார் கேட்பா? நரகவாதி. அந்த வெட்பத்தில், அந்த மிக பெரும் கடினத்தில் இருக்கக்கூடிய மனிதன். நரகத்தில் என்ன நீர் எப்படிப்பட்டது? சதீத் குர்ஆன் பதிவு செய்கிறது. கிஸ்லீன் குர்ஆன் பதிவு செய்கிறது. நரகவாதிகளின் அந்த 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 தீ பட்டு வெளியாகக்கூடிய அந்த ஷீலும் ஷலத்தையும் அல்லாஹ் டைரக்டாக கொடுக்க மாட்டான். அதை அல்லாஹ் மலக்குகளை கொண்டு அதை காச்சுவான். அதை காய்ச்சி அதை அவர்களுக்கு முன்னால் வைப்பார். அவர் அதை குடிப்பதற்கு முன்னால் செல்வார். முகத்தில் உள்ள சதைகள் முழுக்க. ஆனால் தாகத்தின் காரணமாக குடிக்க முற்படுவார். குடலும் அப்படியே கிழிந்து வெளியே வரும். அப்படிப்பட்ட நரகவாதிகள் சொர்க்கவாதிகளை பார்த்து சொல்வார்கள், கொஞ்சம் எங்களுக்கு நீங்கள் தண்ணீர் தாருங்கள், அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த ரிஸ்கை நீங்கள் தாருங்கள். சொர்க்கவாதிகள் சொல்வார், காலு இன்னல்லாஹ ஹர்ரமஹுமா அலல் காஃபிரீன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு இதை வழங்குவதை ஹராமாக வைத்திருக்க என்பதாக யார் சொல்லுவா? சொர்க்கவாதிகள் அந்த நரகவாதிகளை பார்த்து சொல்லுவாங்க. இந்த மக்கள் தான் அஸ்ஹாபுல் ஆராஃப். சகரங்களில் இருப்பார்கள். அல்லாஹுடைய தீர்ப்பை எதிர்பார்த்து அந்த மக்கள் இருப்பார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை சொர்க்கத்திற்குள்ளே அவனுடைய கருணையை கொண்டு நுழைவுக்க செய்வன். நுழையும் பொழுதே உங்கள் மீது எந்த பயமும் இல்லை, நீங்கள் கவலைப்படவும் வேண்டாம், சந்தோஷமாக நீங்கள் அந்த இன்பங்களை பெற்றுக்கொள்வதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆன் சொல்லுங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த மீசானுடைய தராசில் எல்லாத்தையும் அல்லாஹ் கொண்டு வருவான். இஹ்லாஸ், நல்ல அமல்களில் இஹ்லாஸ் உள்ளது மட்டும்தான். இஹ்லாஸ் இல்லாமல் செய்யக்கூடியதையும் நன்மை தராசு பெற்றுக்கொள்ளாது. ஒரே ஒரு விடயத்தை தான் தீமைகள் முழுக்க தூசிகளாக மாற்றப்படும். என்னது? அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு அடியானை என்னுடைய உம்மத்திலிருந்து வெளியாக்குவான். அந்த அடியான் அல்லாஹ் என்னுடைய உம்மத்திலிருந்து வெளியாக்குவான். ஃபயன்ஷுரு அலைஹி 99 சிஜ்லன்,
99 ஏட்டை அல்லாஹ் அவனுக்கு முன்னால் போடுவான். அந்த ஏட்டு எப்படிப்பட்டது? குல்லு சிஜிலின் மிஸ்ல மத்தில் பசர், கண்ணெட்டும் தூரை தொலைவாக இருக்கக்கூடிய அந்த ஏடு. அல்லாஹ் கேட்பான், அன் துன்கிரு மின் ஹாதா ஷைஅன், ஏதாவது நீ மறுக்கிறாயா? ஏதாவது இதில் நீ மறுக்கிறாயா? அவர் சொல், இல்லையா அல்லாஹ் எதையும் மறக்கவில்லை. என்னுடைய கண்காணிப்பாளர்கள், என்னுடைய ஹாஃபிதூன்கள் இவர்கள் ஏதாவது தப்பாக எழுதியிருக்க நினைக்கிறாயா? அவர் சொல்வார், இல்லையா அல்லாஹ், நான் சரியான முறையில் பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள். அந்த மனிதன் நினைப்பார், அவ்வளவுதான், எனக்கு தீர்ப்பு நரகமாக இருக்கும் என்கிற மனோநிலைமை அந்த மனிதனுக்கு வரும். அல்லாஹ் சொல்வான், உன்னிடத்தில் ஒரு நன்மை இருக்கிறது. இன்னலக இந்தல் ஹஸனத்தன், உனக்கு ஒரு நன்மை இருக்கிறது உன் புறத்தில். ஃபைன்னஹு லா ظுல்ம அலைக்கல் யௌம், இந்த நாளில் உனக்கு எந்த அநீதமும் வழங்கப்படாது. வதஹ்ருஜுல் பிதாகா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த ஏட்டிலிருந்து ஒரு அட்டையை அல்லாஹ் வெளிப்படுத்துவான். பிதாகா இமராத், எமிரேட் சைடு அல்லாஹ் ஒரு அட்டையை வெளிப்படுத்துவான். அந்த அட்டையில் ஃபீஹா எழுதப்பட்டிருக்கும், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. இந்த கலிமா, இந்த சாட்சி, இதன்படி வாழ்க்கை அமைந்தால், தௌஹீதில் வாழ்க்கை அமைந்தால், அந்த மனிதர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய மிக உன்னதமான விடயம் என்பது அந்த பித்தாக்கா வரும். அல்லாஹ் அந்த மீசானுடைய தராசை அல்லாஹ் சுப்ஹானஹு நிறுத்துவான். அந்த பித்தாக்காவை நன்மையின் தராசில் அல்லாஹ் வைப்பான், தீமையின் தராசு தூசிகளாக மாற்றப்படும். அல்லாஹ்விடத்தில் யாரையும் இணை கற்பிக்காதவர்கள், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூல் என்கிற வார்த்தை அவனுடைய வாழ்க்கையாக அமைந்தது. அல்லாஹ் கொடுக்கக்கூடிய மிக பெரும் கருணை என்பது அந்த அட்டை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வைப்பான். நன்மையின் தராசு மிக கனமாக மாறும், தீமையின் தராசு குறைந்துவிடும் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இந்த செய்தி இமாம் அஹ்மத் அவர்கள் 6699 செய்தியாக இந்த செய்தியை பதிவு செய்கிறார். இமாம் திர்மிதி ரஹிமஹுல்லா 2639 செய்தியாக இந்த செய்தியை பதிவு செய்கிறார். இமாம் அல்பானி ரஹிமஹுல்லா இந்த ஹதீஸை ஸஹீஹுடைய தரத்திலே கொண்டு வருகிறார். அன்பிக்கினிய எல்லாமல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, இன்னும் இந்த மீசானுடைய தராசை கனமாக வைப்பதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில அமல்களை கற்றுத்தந்தார். ஏன்னா அந்த நேரத்தில் தான் புரியும் ஒரு சுப்ஹான் அல்லாஹ்வினுடைய பிரதிபை, அதாவது அதனுடைய கண்ணியம், ஒரு மதிப்பு, அல்ஹம்துலில்லாஹுடைய ஒரு மதிப்பு. ஏன்னா அல்லாஹ் பாதுகாக்கணும். இஹ்லாஸ் தான் நம்முடைய நன்மைகளை அந்த தராசிலே கூட்டும். 1 மணி நேரம் இந்த பயானில் இருக்கிறோம். இந்த பயானிற்கு அடிப்படை நோக்கம் இஹ்லாஸ், அதாவது நியத்தனை. வருகிறோம், அல்லாஹ்வுக்காக உட்காருகிறோம். இந்த 1 மணி நேரம் அல்ல 1.5 மணி நேரம் கேட்கக்கூடிய செய்திகள், இதில் ஏதாவது என்னுடைய வாழ்க்கையில் மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டும், எனக்கு தெரியாத செய்திகளை நான் அமல்படுத்த வேண்டும், இதனுடைய கூலி அல்லாஹ் எனக்கு வழங்க என்கிற நியத்தோடு அமருகிறோம். ஆனால் இன்றைக்கு இந்த இஹ்லாஸில் ஷைத்தான் மிக பெரும் அளவிற்கு விளையாடுகிறான். அதில் ஒன்று தான், அந்த ஷேகுடைய பயானுக்கு தான் நான் வருவேன், நான் அந்த ஷேகுடைய மாணவர்கள், அந்த ஷேக் வந்தால் நாங்கள் பயான்களுக்கு வருவோம், நாங்கள் அவர்களுடைய. இது ஷைத்தானுடைய தன்மை. யாராக இருக்கட்டும், நான் வந்தது அந்த ஷேக்குக்காக இல்லை. இன்னைக்கு அப்படி தானே, ஒரு ஷேக்குக்காகத்தான் பயான்கள் கேட்க வருகிறார்கள், ஒரு பேச்சாளருக்காக தான் பயான் கூட்டம் வர. அந்த இடத்துல வேற ஒரு ஆள் வந்திருந்தா அன்னைக்கு 10 பேர் கூட வந்திருக்க மாட்டான். இஹ்லாஸ் இங்கே அடிபடுகிறது என்று பாருங்கள். யார் பேசட்டும், அவர் பேச தெரியுமோ பேச தெரியாதோ, ஆனால் அவர் பேசக்கூடிய வார்த்தை அல்லாஹுடைய வேதமும் அல்லாஹ் தூதருடைய நபி மொழிகளும் அந்த நன்மையை பெறுவதற்காக நாம் வர வேண்டும். அப்படியே உஸ்தாத் சொல்லுவார், ஒரு காலத்திலெல்லாம் போஸ்டர் அடிச்சிருப்பாங்க, மறுமை அப்படின்னு அடித்தா அந்த தலைப்பை பார்த்து தான் வருவார்கள்.
தலைப்பை பார்த்து மறுமை நாள், சொர்க்கம், நரகம்னா தலைப்பை பார்த்தால் மக்கள் வருவார்கள். இந்திய சூழலில் யார் வரார்? அந்த பள்ளியில் எந்த ஷேக் வரார்? அல்லாஹு அக்பர். இஹ்லாஸ் உடைபடும் சகோதரர்களே, யாராக இருக்கட்டும், நம்முடைய முழு அமல்களும் யாருக்காக உரியது? அல்லாஹ்வுக்காக உரியது. அந்த நன்மையின் தராசில் இஹ்லாஸான அமல்களைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிறுத்துவான். மற்றபடி நாம் செய்யக்கூடிய இஹ்லாஸ் இல்லாமல் செய்யக்கூடிய அத்தனை அமல்களும் ஹபஅ மன்சூரா, தூசிகளாக மாற்றப்படும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில திக்ர்களும் சில செயல்களையும் அல்லாஹ்வின் தூதர் அந்த தராசில் இது கனமாக மாறும். இதை நம்ம படிக்கணும். ஏன்னா சொர்க்கத்தை படிக்கும் பொழுது அதனுடைய அமல்களையும் சேர்த்து நாம் படிக்க வேண்டும். முதல் திக்கராக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இமாம் புகாரி 6406 செய்தியாக இந்த செய்தியை பதிவு செய்கிறார்கள். கலிமத்தானி ஹஃபீஃபத்தானி அலல் லிசானி, உங்களுக்கு அல்லாஹ்வுக்கு 2 வார்த்தைகள் மிக விருப்பமானது, நாவுக்கு மிக லேசானது. தகீலத்தானி ஃபில் மீசான், மீசானுடைய தராசில் மிக கனமானது. ஹபீபத்தானி லர் ரஹ்மானி, ரஹ்மானுக்கு மிக நேசத்துக்குரியது. சுப்ஹான் அல்லாஹில் அதீம், சுப்ஹான் அல்லாஹ் பிஹம்தி. இதை ஒருவர் மொழிந்தால், ஒருவர் மொழிவதால் அவருடைய மீசான் தராஸ் நன்மைகளால் கனமாக மாறுகிறது. இரண்டாவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவியார் ஜுவைரியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் தொழுது விட்டு முஸல்லாவில் உட்கார்ந்திருக்கிறார். ஃபஜ்ருடைய தொழுகை தொழுது விட்டு முஸல்லாவில் உட்கார்ந்து அல்லாஹுவை தஸ்பீது செய்து கொண்டே இருக்கிறார்கள், துதித்து கொண்டிருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஜருக்கு பிறகு அப்படியே வெளியே போகிறாங்க. வெளியே போய் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லுஹாவுடைய தொழுகைக்கு, லுஹாவுடைய நேரத்திற்கு வருகிறார்கள் வீட்டிற்கு. வீட்டுக்கு வந்து பார்த்தால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவியார் ஜுவைரியா ரலியல்லாஹு தஆலா அங்கே உட்கார்ந்து இருக்கிறார்கள். அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்து, அல்லாஹ்வை புகழ்ந்து கொண்டு, அல்லாஹ்விடத்தில் திக்ர்களை செய்து கொண்டே இருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், இவ்வளவு நேரம் நீங்கள் இந்த நிலையிலாக இருந்து கொண்டு இருக்கிறீர்கள்? இவ்வளோ நேரம் உட்கார்ந்தே இருக்கிறீர்களா இந்த முஸல்லாவில்? ஆம் அல்லாஹ்வின் தூதரே, உட்கார்ந்து கொண்டே இருக்கேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லக்கத் குல்து பஅதிக் அர்பஅ கலிமாத்தின், 4 வார்த்தைகள் இருக்கிறது. ثلاث مرات, அந்த 4 வார்த்தைகளையும் நீ சொன்னால், அந்த 4 வார்த்தைகளையும் 3 முறை நீ சொன்னால், இவ்வளவு நேரம் நீ செய்த அந்த திக்ரைக்கு மிக அதிகமாக அதுதான் இருக்கும். 4 வார்த்தைகள், அதை 3 முறை நீ சொன்னால், நீ இவ்வளவு நேரம் செய்த திக்ர் இருக்கிறதே, இந்த திக்ரை விட அந்த 4 வார்த்தைகள் மேலதிகமாக இருக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத ஹல்கிஹி வ ரிதா நஃப்ஸிஹி வ ஸீனத அர்ஷிஹி வ மிதாத கலிமாத்திஹி என்கிற இந்த 4 வார்த்தைகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. 4 வார்த்தை ஒரு மனிதர் சொல்லும் பொழுது 3 முறை அவங்க உட்கார்ந்துருந்த அந்த இது டைம் இருக்குல்ல, அந்த ஃபஜ்ர் தொழுகைக்கு பிறகிலிருந்து லுஹாவுடை அதுவரை செய்த அமல்களை விட அந்த 3 முறை செய்யக்கூடிய திக்ர் மேலதிகமாக இருக்கும். இன்னும் அந்த திக்ர் அந்த 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 திக்ர் என்பது மீசானுடைய தராசை மிக கனமாக ஆக்கும் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இது 2வது செய்தியாக. 3வதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், 2 பண்புகள் இருக்கிறது. அல்லாஹ்வின் தூதர் சொன்னாங்க. முன்னாடி சொன்ன ஹதீஸ் இமாம் முஸ்லிம் அவர்கள் 2726வது செய்தியாக இந்த செய்தியை ஸஹீஹுல் முஸ்லிமில் பதிவு செய்கிறாங்க. 3வது செய்தி ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், 2 பண்பு இருக்கிறது. அந்த 2 பண்பு என்பது தஹரல் ஜன்னா, சொர்க்கத்திற்கு ஒரு மனிதனை அழைத்து செல்லும். 2 பண்பு ரொம்ப கவனமாக கேட்கணும். 2 பண்பு சொர்க்கத்திற்கு அவரை அழைத்து செல்லும். அலா வஹுமா யஸீருன், அது ரொம்ப ஈஸி, ரொம்ப ரொம்ப ஈஸி. வமை யஃஅலு பிஹிமா கலீலுன், ஆனால் கொஞ்சம் பேர் தான் செய்வாங்க. எவ்வளோ பெரிய விஷயம் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. ரொம்ப ஈஸியான அமல், 2 பண்புகள். இந்த பண்புகளில் ரொம்ப ஈஸியான குறைவான மக்கள் தான் அதை செய்வார்கள். யுஸப்பிஹுல்லாஹு ஃபீ துபுரி குல்லி ஸலாத்தின் அஷ்ரன், ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் 10 முறை சுப்ஹானல்லாஹ், 10 முறை அல்ஹம்துலில்லாஹ், 10 முறை அல்லாஹு அக்பர். எவ்வளோ ஆச்சு? 30. 5 வக்து தொழுகைக்கு பிறகும் ஒருவர் தொழுகைக்கு பிறகு 10 முறை சுப்ஹானல்லாஹ், 10 முறை அல்ஹம்துலில்லாஹ், 10 முறை அல்லாஹு அக்பர் என்று சொன்னால் அவர் சொன்னது எவ்வளவு? 30 30 5 × 30
150. ஆனால் அவருடைய தராசில் 1500 நன்மைகளை அது அவனுக்கு பெற்றுக் கொடுக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸ். இப்போ கேட்கலாம் 33 சுப்ஹானல்லாஹ், 33 அல்ஹம்துலில்லாஹ், 34 அல்லாஹு அக்பர்னு சொல்கிறோமே என்று. அது சொன்னால் இந்த 10 அதனுள்ளே அடங்கிவிடும். 33 சுப்ஹானல்லாஹ், 33 அல்ஹம்துலில்லாஹ், 33 அல்லாஹு அக்பர், கடைசியாக லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு முல்கு வ லஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் 100ஆக ஒருவன் முடித்தால் என்ன ரசூலுல்லாஹ் சொன்னாங்க? அவனுடைய பாவங்கள் முழுக்க மன்னிக்கப்படும், அது கடலின் நுரையளவு இருந்தால். இப்போ 33 முறை ஒருவர் சொன்னால் 10 உள்ளடங்கும். ஆனால் ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார்கள் 10 முறை செய்தால் அவர் 150 மொழிகிறார். அதனுடைய நன்மை தராசில் 1500. இன்னும் ரசூலுல்லாஹ் 2வது தன்மையை சொல்கிறாங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான. முதல் தன்மை தொழுகைக்கு பிறகு 10 முறை சுப்ஹானல்லாஹ், 10 முறை அல்ஹம்துலில்லாஹ், 10 முறை அல்லாஹு அக்பர் சொன்னது ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகு 150. ஆனால் தராசின் நன்மை 1500. 2வது ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், நீங்கள் படுக்கைக்கு செல்லும் பொழுது 33 முறை சுப்ஹானல்லாஹ், 33 முறை அல்ஹம்துலில்லாஹ், 34 முறை அல்லாஹு அக்பர் 100 முறை நீங்கள் செய்தால் அத்தராசின் நன்மையில் 1000 உங்களுக்கு பெற்றுத்தரும். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஒரு நாளைக்கு 2500 நன்மைகள். இந்த 2 தன்மைகளும் ஒரு மனிதனுக்கு சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லும். நாம் செய்யக்கூடிய ஒரு பலகீனம் என்னவென்று சொன்னால், தூக்கங்களில் ஔராதுகளை அதுக்கார்களை சரியான முறையில் நாம் செய்ய வேண்டும். குறிப்பாக தூக்கங்களில் தூங்குவதற்கு முன்பதாக ஒது செய்து இந்த திக்ருகளை ஓதி தூங்குவது மிக சிறந்தது. அல்லாஹுவால் ஒரு பாதுகாவலன் காலை எழும்பும் வரை அல்லாஹுவால் கொடுக்கப்படுகிறது. ஆயத்துல் குர்சி ஓதுனா, ஆயத்துல் குர்சி ஓதுனா. ஆனால் தூக்கங்களில் தான் பல நோய்கள் வெளியாகிறது. நமக்கு வரக்கூடிய நோய்களில் அதிகமான நோய்கள் நம்ம தூங்கி கொண்டிருக்கும் பொழுது தான் அதிகமான நோய்கள் வரும். இன்னும் விஷ ஜந்துக்கள் நம்மளை தீண்டக்கூடிய பல்வேறு நமக்கு தெரியாது அந்த நேரத்தில் நாம் வரும். அல்லாஹ் கிடத்த தூக்கத்தில் மிக பெரும் பாதுகாவல் நாம் தேட வேண்டும் சொன்னால் இதோட அதுக்கார்களை குறிப்பாக ஒது செய்து தான் நாம் தூங்க வேண்டும். அந்த தூக்கத்தை அல்லாஹ் ராகத்தை ஏற்படுத்துவான். எந்த கஷ்டமும் இல்லாமல், ரொம்ப தூக்கம் வரலைன்னா முதல் நம்ம செய்ய வேண்டியது ஒது செய்கிறது தான். ஒது செய்து நீங்கள் தூங்கி பாருங்கள், நல்ல தூக்கம் வரும். அப்போ தூங்குவதற்கு முன்பதாக என்ன செய்ய வேண்டும்? 33 சுப்ஹானல்லாஹ், 33 அல்ஹம்துலில்லாஹ், 34 அல்லாஹு அக்பர் 100ஆக இருக்கும். தராசில் 1000 நன்மைகள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் இதை கேட்ட உடனே கேட்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே, இதையெல்லாம் நாங்கள் விடுவோமா? நீங்கள் சொல்லக்கூடிய இந்த அமரை நாங்கள் விடுவோமா? சொர்க்கம் என்று சொல்லிவிட்டீர்கள், விடுவோமா? ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், நீங்கள் விட மாட்டீங்க, ஆனால் உங்கள் மீது சாட்டப்பட்ட ஒருத்தன் இருக்கிறார். இன்ன ஷைத்தான் எஜ்ரி மின் இப்னி ஆதம மஜ்ரத்தம். உங்கள் இரத்த நாளங்கள் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய ஷைத்தான், நீங்கள் தொழுது கொண்டிருப்பீர்கள், அவன் வருவான், வந்து சொல்லுவான், இது ஞாபகம் இருக்குதா, இது ஞாபகம் இருக்குதா, இது ஞாபகம் இருக்குதா, இது செஞ்சியா, இவருக்கு காசு அனுப்புனியா, இவருக்கு இது பண்ணியா, இந்த ஆளுக்கு அப்டேட் போட்டியா, இந்த டாக்குமெண்ட் வந்துச்சா என்று நினைவு கூறுவான். நீ என்ன செய்ய, தொழுது முடித்தோடனே அழியும் போயிடுவேன். அதே போல் நீ தூங்கக்கூடிய நேரத்தில் ஷைத்தான் வந்து தூக்கங்களை நீ ரெகுலராக நீ ஓதிட்டே இருந்தேன்னு வச்சுக்கோ, நீ ரெகுலராக இதை வந்து பண்ணிகிட்டே இருந்தால் உங்களுக்கு வந்து 9 மணிக்கெல்லாம் தூக்கம் வந்துடும். நம்ம பண்ணுறா இல்லாததுனால தான் 2-3 மணி நேரம் ஆகுது. காரணம், இவன் தூங்கிட்டா இந்த நன்மையை செய்ய மாட்டான்னு ஷைத்தான். அவன் தூங்கிட்டான்னா இந்த நன்மையை அவன் செய்யாமல் போயிடுவான். ஆனால் நன்மை செய்யலைன்னா 2-3 மணி நேரம் ஆக்கும். எதுக்கு? படம் பார்க்குறதுக்கு. புரியுதா உங்களுக்கு? இப்போ உங்களுக்கு நல்ல தூக்கம் வரணும் எனக்கு அப்படின்னா இந்த திக்கர்களை நீங்கள் தொடர்ச்சியாக செய்யும்போது 10 மணிக்கெல்லாம் கரெக்டாக தூக்கம். காரணம், உங்களுக்கு தூங்கினா இந்த திக்கர் செய்ய மாட்டான்னு ஷைத்தான் எனக்கு தெரியும். ஆனால் இந்த திக்கர் ஒருத்தன் செய்யவே இல்லைன்னா அவனுடைய தூக்கம் எப்போ 3 மணி 4 மணிக்கு தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஷைத்தான் தான்
உங்களை இதிலிருந்து தடுப்பேன் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த செய்தியை இமாம் அஹ்மத் அவர்கள் 6616 செய்தியாக பதிவு செய்ய, இமாம் திர்மிதி அவர்கள் 3410 செய்தியாக இந்த செய்தியை பதிவு செய்ய, இமாம் இப்னு மாஜா அவர்கள் 926 செய்தியை பதிவு செய்ய, இமாம் அல்பானி ரஹிமஹுல்லாஹ் இந்த ஹதீஸை சஹீஹுடைய தரத்தில் கொண்டு வருகிறார். நான்காவதாக திக்ர், ஒரு 4 திக்ர் இருக்குது, சீக்கிரம் முடிச்சுடுறேன். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க 5 விஷயம் இருக்கிறது. இமாம் அஹ்மத் அவர்கள் 16107 செய்தியாக இந்த செய்தியை பதிவு செய்ய, ரசூலுல்லாஹ் சொன்ன 5 விஷயம் இருக்குது. இந்த 5 விஷயங்களும் அஸ்காலஹுன்ன ஃபில் மீசானி, மீசானில் மிக கனமாக இருக்கும். அதில் ஒன்று லா இலாஹ இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர் வசுப்ஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ். இந்த 4 விஷயங்கள் மொழியப்படும் பொழுது மீசான் தராசில் மிக கனமாக மாறும். இன்னும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு சாலிஹான புள்ளை மௌத்தானால் அவருடைய பெற்றோர்கள் பொறுமை காத்தால் அந்த பொறுமை தராசில், மீசானுடைய தராசில் மிக கனமாக மாறும். 5வதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இமாம் முஸ்லிம் அவர் 2023 செய்தி இந்த செய்தியை பதிவு செய்கிறார்கள், அல்ஹம்துலில்லாஹி தம்லஉல் மீசான். அல்ஹம்துலில்லாஹ் என்கிற வார்த்தை மீசானை நிரப்பிவிடும். அல்ஹம்துலில்லாஹ் மிக பெரிய ஒரு வார்த்தை. ஒருவர் குர்ஆனை வழிநெடுக்க பாருங்க, எல்லா நபிமார்களும் ஒளிந்த ஒரு வார்த்தை. இன்றைக்கி நம்ம அது அதிகமாக இல்லாமல் ரஹிம ரப்பி குறைத்து எந்த இடத்திலும் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் நாம் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ் எது கிடைத்தாலும் அல்ஹம்துலில்லாஹ் 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 வாழ்க்கையின் மிகப்பெரும் மாற்றங்களை உங்களுக்கு ஏற்படுத்தும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மா அன்அம அல்லாஹு அலா அப்தின் நிஅமத்தன் ஃபகால அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு அடியானுக்கு ஒரு அருள்கொடையை வழங்கினால், ஒரு அருள்கொடை நமக்கு வருகிறது என்றால் நாம் செய்யக்கூடிய முதல் விஷயம் என்ன? வாயிலிருந்து அல்ஹம்துலில்லாஹ். சேலரி கிரெடிட்டான என்ன முதல்ல சொல்லணும்? அல்ஹம்துலில்லாஹ். வை இவ்வளோ லேட் பண்ணிகிட்டு இருக்கானோ, வை ரொம்ப லேட் பண்ணுறாங்க. அல்லாஹ் ஒரு நிஅமத்தை தரும்போது அந்த நிஅமத்தை நாம் பெற்று அதற்கு நன்றி செலுத்தினால் அடுத்த மாதம் என்ன நிகழும் நமக்கு தெரியாது. ரசூலுல்லாஹ் அந்த ஹதீஸை தொடர்ச்சியாக சொல்கிறாங்க, இல்லா கேன அல்லதி அத்தாஹு அஃதல மிம்ம அஹத. அந்த அல்ஹம்துலில்லாஹ் என்று அவன் சொன்னானே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கு கொடுத்த நிஅமத் என்பது இதற்கு முன்பதை விட சிறந்ததாக இருக்கும். ஒரு நிஅமத் வருது, அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லிட்டா அல்லாஹ் அந்த நிஅமத்தை முற்றுமுழுதாக அனுபவிக்கக்கூடிய ஒரு ஒரு ராகத்தை நமக்கு ஏற்படுத்துகிறான். அந்த நிஅமத் முன்னால் பெற்ற நிஅமத்தை விட மிக சிறந்ததாக இருக்கும், மிக சிறந்ததாக இருக்கும். அல்ஹம்துலில்லாஹ் தம்லஉல் மீசான், மீசானை நிரப்பமாக மாற்றும். 6வதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மா மின் ஷைஇன் அஸ்காலு ஃபில் மீசானி மின் ஹுஸ்னில் குலுக். நல்ல குணங்கள், செயல், நான் எவ்வளோ சொன்ன திக்ர்கள், இப்போ செயல்கள், இதில் அதிகமாக கனத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒன்று ஹுஸ்னுல் குலுக். உங்களுடைய நல்ல குணங்கள், நல்ல பேச்சுக்கள், நல்ல உதவிகள், நல்ல குணங்கள், இந்த குணங்கள் அனைத்துமே என்னாகும்? மீசானுடைய தராசில் இருக்கும். அதே போல் கெட்ட குணங்கள் அதுக்கு ஆப்போசிட் இருக்குது, கனமாக மாறும். குறிப்பாக புறம் பேசுவது, அதுவும் மிக கனமாக மாறும். 7வதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் ஒரு ஜனாசாவை பின்தொடர்ந்து அந்த ஜனாசாவை தொழுகை முடித்து அதுவரை அவர் இருக்கிறாரோ அவருக்கு அல்லாஹ் 2 கீராத்துகளை கொடுக்குகிறான். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், வல்லதி நஃப்சு முஹம்மது பியதிஹி. இந்த முஹம்மதுடைய உயிர் யாருடைய கரத்திற்கு அவன் மீது சத்தியமாக சொல்லுகிறேன், அந்த தொழுகை ஜனாசாவை ஒருவர் பின்தொடர்கிறார், அதை தொழுகிறார், அந்த செயல்கள் முழுமைப்பட்டதற்கு அல்லாஹ் 2 கீராத்துகளை வழங்குகிறான். 2ம் மிஸ்ல் உஹதுடைய மலை அளவு இருக்கும் என்று ரசூலுல்லாஹ் சொல்லி, அந்த நன்மை மீசானுடைய தராசில் மிக கனமாக இருக்கும் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இந்த செய்தியை இமாம் அஹ்மத் அவர்கள் 20256 செய்தியாக இந்த செய்தியை பதிவு செய்கிறார். அன்பிக்கினே இல்லாமல்ல அல்லாஹு நல்லடியார்களை, இதான் மீசானுடைய தராசு. அல்லாஹுவால் நிறுத்தப்படும் இஹ்லாஸான் நன்மைகள் நன்மையின் தராசிலும், பாவங்கள் முழுக்க தராசிலும் வரும். சொர்க்கவாதிக்கு நன்மை தராசு அதிகமாகி
சொர்க்கம் செல்வார். நன்மையும் தீமையும் சமமாக இருக்கக்கூடிய மக்கள் அஸ்ஹாபுல் ஆராஃபாக இருப்பார்கள். அல்லாஹ் அவர்களை மன்னித்து அவனுடைய ரஹ்மத்துல்லாக இணைத்து அவர்களை உதுகுல் ஜன்னா சொர்க்கத்திற்குள்ளே நுழைந்து கொள்வதாக அல்லாஹ் சொல்லுவான். அதற்கு பிறகு அந்த அதுக்கார்கள், அந்த திக்கர்கள் என்ன? சுப்ஹானல்லாஹ் பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அதீம், மீசானில் மிக கனமாக இருக்கும். அடுத்த தொழுகைக்கு பிறகு 10 முறை சுப்ஹானல்லாஹ், 10 முறை அல்ஹம்துலில்லாஹ், 10 முறை அல்லாஹு அக்பர் என்று சொன்னால் மீசான் அது கனமான நன்மைகளை பெற்றுத்தரும். மூன்றாவதாக லா இலாஹ இல்லல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு அக்பர் 4 முறை யார் சொல்கிறாரோ அது மீசானில் மிக கனமாக இருக்கும். சாலிஹான பிள்ளைகள் யாராவது மரணித்தால் அதுக்கு பொறுமை காத்தால் அதுவும் மீசானில் மிக கனமான நன்மைகளாக பெற்றுத்தரும். இன்னும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்ஹம்துலில்லாஹ் தம்லஉல் மீசான், மீசான் நிரப்பக்கூடியது அல்ஹம்துலில்லாஹ் என்பதாக ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். ஐந்தாவதாக உங்களுடைய நற்குணங்கள் மீசான் தராசில் மிக கனமாக மாறும். இன்னும் ஜனாசாவை பின்தொடரக்கூடிய இந்த அமல்கள், தொழுகைக்கூடிய அந்த ஜனாசா தொழுகையுடைய சிறப்பாக ரசூலுல்லாஹ் சொன்னது, அந்த நன்மை உங்களுக்கு மீசானுடைய தராசில் ரிஃப்ளெக்ட் ஆகும், அது கனமாக மாறும். இந்த ஒரு விசாரணைக்கு பிறகு அந்த சொர்க்கவாதிகள் அடுத்ததாக செல்லக்கூடிய இடம்தான் அஸ்ஸராத். அதற்கு முன்பதாக ஹவுதுல் கௌசர், அதற்கு பிறகு சிராத்தை கடந்ததற்கு பிறகுதான் கடைசி எங்கே போகணும்? சொர்க்கத்திற்குள்ளதாக அந்த கதவுக்கு முன்பதாக மக்கள் எல்லாம் வருவார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை ஒன்றிணைப்பான். எல்லாமல் அல்லாஹ் சுப்ஹானஹு இந்த கல்வியை பலனுள்ள கல்வியாக நம் அனைவருக்கும் ஆக்குவானாக. எல்லாமல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அஸ்ஹாபுல் யமீன் வலது பக்க கூட்டத்தை இல்லாமல் அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்குவானாக. இல்லாமல் அல்லாஹ் நம்முடைய மீசானுடைய தராசு இந்த மறுமை நாளில் இருக்கும் பொழுது நன்மையின் தராசு அதிகம் பெற்ற மக்களாக இல்லாமல் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. நம்முடைய அமல்கள் முழுக்க இல்லாமல் அல்லாஹ் சுப்ஹானஹு இஹ்லாஸான முறையில் அமைப்பதற்கு இல்லாமல் அல்லாஹ் சுப்ஹானஹு நமக்கு வழிவகை செய்வானாக. எந்த காரணத்திற்காகவும் யாருக்காகவும் எந்த அமலையும் நாம் செய்துவிடக்கூடாது. உள்ளத்தில் கனமான இஹ்லாஸோடு தான் ஒவ்வொரு அமல்களையும், ஒவ்வொரு அமர்வுகளையும், ஒவ்வொரு நேரங்களையும் கழிக்க வேண்டும். அதற்கான பிரதிபலத்தை இந்த உலகத்தில் அல்லாஹ் வழங்குவான், நாளை மறுமையிலும் எல்லாமல் அல்லாஹ் வழங்குவான் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாமல் அல்லாஹ் சுப்ஹானஹு அருளை நாம் அனைவருக்கும் தருவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.